அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தான் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். நேசிக்கிற குடும்பம், நேசிக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான்ங்கிற செய்தி வேதனையோடு சகோதரிகள் அனுப்பி இருக்கிறார்கள். 20 மைல் தூரத்துல அந்த செய்தி வந்திருக்கிறது. இப்படி செய்தி வந்த பிறகும் இயேசு இன்னும் 2 நாள் அங்கே தங்கினார். ஏன் இன்னும் தாமதம் பண்றாரு? ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்த பொழுது பிதாவின் சித்தப்படியே எல்லாவற்றையும் செஞ்சாருங்க. அவர் பிதாவின் டைம் டேபிள் படியே செயல்பட்டார். பிதாவின் சித்தம் என்பது 4 நாளான பிறகு வந்து நாரி போன அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப வேண்டும். பிதாவின் திட்டம். ஆகவே தான் 4 நாள் அந்த டைம் டேபிள் ஷெட்யூல் படி இயேசு 4ஆம் நாள் வந்தார்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருங்க, நம்ம குறித்து தேவனுக்கு திட்டம் இருக்கிறது. எல்லாரும் திட்டம் வச்சிருக்கிறாருங்க. காலங்களின் அடிப்படையிலே செயல்படுகிற தேவன் அவர். ஏற்ற காலத்திலே நமக்கு உதவி செய்கிறவர். அப்படியானால் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்வார். அவர் காலங்கள் தப்பாது. ஐயோ வருஷமாயிருச்சே, ஐயோ வயசாயிருச்சே, இது நடக்கல அது நடக்கல, கர்த்தர் சொல்றாருங்க, அந்தந்த காலத்துல கர்த்தர் செய்வார். முந்தியும் வரமாட்டார், பிந்தியும் வரமாட்டார். நாம் அவசரப்படுகிறதுனால் அவர் அவசரப்பட மாட்டார். ஏற்ற நேரத்துல செய்வாருங்க அவரு. காட்ஸ் டைம் ஒரு நாள் மாறாது. 4ஆம் ஜாமத்துல கடல் மேல் நடந்து வருது தேவ திட்டமானால், அந்த 4ஆம் ஜாமத்துல வர்றத கடலும் தடுக்க முடியாது, சூறாவளியும் தடுக்க முடியாது, புயலும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. எல்லாவற்றையும் உடைத்து மிதித்து சரியான படகுக்கு வந்து உன்னை காப்பாற்றுகிற தெய்வம் அவன். கர்த்தர் சொல்றாருங்க, எத்தனை சோதனை எத்தனை பாடு வந்தாலும் நீ தனிமையாய் அல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரதர், கர்த்தர் உன் குடும்பத்தோடு இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு கேள்வியோடு இருக்கிறாயே, கர்த்தர் உனக்கு டைரக்டா சொல்றாருங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் குடும்பத்தோடு இருக்கிறார். சகோதரி, கர்த்தர் சொல்றார், தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.